கொலைக்கு கொலை, பழிக்கு பழி. இந்த குழுவில் ஒருவரை பலியாக்கினால் சில நாட்களில் எதிர் அணியில் ஒரு உயிர் பலி வாங்கப்படும் என்பதை எழுதப்படாத விதியாக கடைபிடித்து வருகிறார்கள் ரவுடிகள். அதிலும் சென்னை ரவுடிகள் காவல்துறை பாதுகாப்பிற்காக மண்டல வாரியாக பிரித்துள்ளதை போல சென்னையை ஒவ்வொரு பகுதியாக பிரித்து இது எங்க ஏரியா, உள்ள வராதே என எதிர் அணியை மிரட்டுவார்கள். அப்படி எல்லை தாண்டி மாமூல், கட்ட பஞ்சாயத்து என இறங்கினால் அது குழு மோதலாக மாறி இறுதியில் கொலையில்தான் முடியும். அதே போன்றுதான் சென்னை புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் அடுத்தடுத்து ரவுடி குழு மோதலும் கொலை சம்பவமும் நடந்துள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று வியாசர்பாடியை சேர்ந்த ரவுடி ஹரிகிருஷ்ணனை 6 பேர் கொண்ட ரவுடி கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டியது. படுகாயமடைந்த ஹரிகிருஷ்ணனுக்கு சிகிச்சை அளித்து வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து வியாசர்பாடி, கொடுங்கையூர் பகுதிகளை சேர்ந்த ரவுடிகள் வாத்து பிரதீப், வினோத், ஸ்டீபன் ராஜ், யுவராஜ், ஜான் மற்றும் வெட்டு கார்த்தி ஆகிய 6 பேரையும் வியாசர்பாடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையில் கைதான ரவுடிகள் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி பப்ளுவின் கூட்டாளிகள் என தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலால் தாக்கப்பட்ட ரவுடி ஹரிகிருஷ்ணன் ரவுடி பப்ளுவை கொலை செய்த வழக்கில் தொடர்புடையவன். பிரபல ரவுடி நாகேந்திரனின் கூட்டாளியான பப்ளு எல்லை பிரச்சனை, கஞ்சா விற்பனை போட்டியில் இந்த கோஷ்டியினர் மீது தாக்குதல் நடத்த மோதல் முற்றியது. அதன் பிறகு ஆந்திராவில் பதுங்கியிருந்த பப்ளுவை வெட்டி கொலை செய்து ஆத்திரத்தை தீர்த்து கொண்டனர். அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் பப்ளு கொலை வழக்கில் தொடர்புடையவரை ஒவ்வொருவராக தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி களம் இறங்கியிருக்கிறார்கள் கைதான பப்ளுவின் கூட்டாளிகள். இந்த சம்பவம் நடந்த 2 தினங்களில் அருகில் உள்ள கொடுங்கையூரில் ரவுடி முட்டை கோபியை எல்லை தாண்டி மாமூல் வசூலித்த விரோதத்தில் ரவுடி செபாஸ்டின் வெட்டி கொலை செய்தான். சென்னையில் புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் உள்ள வியாசர்பாடி, MKB நகர், கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில்தான் அதிக ரவுடிகள் உள்ளனர். ரவுடி பினு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு நூற்றுக்கணக்கான ரவுடிகள் கைது செய்யப்பட்டு அவர்களின் ஆட்டத்தை சற்று ஒடுக்கினர். அதன் பிறகு மதுரை என்கவுண்டர் போல இங்கேயும் நடந்துவிடுமோ என அஞ்சிய ரவுடிகள் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் மீண்டும் சென்னைக்குள் ஆங்காங்கே குழு மோதலில் ஈடுபட தொடங்கி உள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணகுமார்.